வெல்கம் டு செந்தமிழ் லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் முறுக்கு செய்ய போகிறேன். எப்படின்னு பாருங்கள். இது முறுக்கு மாவு. இந்த முறுக்கு மாவு தயார் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி இட்லிக்கெலாம் ஊற வைக்கிறோம் அந்த மாதிரி தான். ஒரு படி அரிசி அப்படின்னா ஒரு உலக்கு இது உளுந்தை நல்லா வறுத்துக்கிறணும். உளுந்தை நல்லா வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன். இது வெள்ளை எள்ளு, இது உப்பு போட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது தேங்காய் பால். இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்குவோம். எங்கள் வீட்டிலே ரெடி பண்ண நெய் இது. சேர்த்துக்குவோம். இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்குவோம். நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் நல்லா ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெளியே வாங்குகிற முறுக்குலாம் தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நான் அந்த உரலில் இப்போ சேர்த்துக்கிறேன். வாழை இலை கிடைக்கலனா நீங்கள் பால் கவரை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிறோங்க. எண்ணெய் காய்ச்சிச்சு, உங்களுக்கு மெதுவாக சேர்த்துக்கலாம். இதான் தேங்காய் பால் முறுக்கு. ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.